Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நான் மாங்காய் முருங்கைக்காய் போட்டு சாம்பார் பண்ணலான்னு இருக்கேன். ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இந்த சாம்பார். நம்ம வெச்ச ஒரு வேளைக்கு காலி ஆயிடும் एक्चुअली. ஏன் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு வீட்ல இருக்கவங்க எல்லாரும் இத விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம இத எப்படி பண்ணலாம்ன்றதை காமிக்கிறேன் வாங்க. அதுக்கு தேவையானது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மாங்காய், கிளிமூக்கு மாங்காய்னு சொல்வாங்க, பெங்களூரா மாங்காய் சொல்வாங்க. அந்த மாங்காய் நான் ஒன்று எடுத்துர்க்கேன். வெங்காயம், பூண்டு, தக்காளி, கறிவேப்பிலை, காஞ்ச மிளகாய், முருங்கைக்காய் இதில் கொஞ்சம் போடலான்னு இருக்கேன். ரொம்ப வாசனையாக இருக்கும். மாங்காய் முருங்கைக்காய் சேர்ந்தா அது ஒரு ஃப்ளேவராக இருக்கும். குழிக்கரண்டியில் 2 கரண்டி தோரம்பருப்பு எடுத்திருக்கேன். அப்புறம் கொஞ்சம் கடுகு, சீரகம், மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள், சால்ட், அப்புறம் 1/2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், அப்புறம் கொஞ்சமாக புளி. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு குக்கரில் பருப்பு போட்டுடலாம். அதை நம்ம அலசி எடுத்துகிட்டு வந்துடலாம். நான் அலசிட்டு வந்தாச்சு. அதில் பருப்பு முழுக்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். அதில் கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் போடலாம். கொஞ்சமாக ஆயில் கொஞ்சம் விடலாம். இது பருப்பு பொங்காமல் இருக்கும், வெளியிலலாம் வராமல் இருக்கும். இப்போ குக்கர் மூடி போட்டுடலாம். இப்போ குக்கரை ஸ்டவ்வில் வச்சாச்சு. 3 விசில் வந்ததும் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், பருப்பு நல்லா வெந்துடுச்சு. இதை நான் கரண்டிலேயே மிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த அளவுக்கு இருந்தாலே போதும். நான் வெங்காயம் தக்காளிலாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். மாங்காய் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாகவே நம்ம கட் பண்ணி வச்சா அது சாம்பாரில் போடுறதுக்கு நல்லாயிருக்கும். புளியில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சிடலாம். பாத்திரம் ஹீட் ஆகிடுச்சு. அதில் ஆயில் போட்டுடலாம். இப்போ கடுகு கொஞ்சம் போட்டுடலாம். சீரகம், காஞ்ச மிளகாய் கொஞ்சம் போட்டுடலாம். இப்போ நசுக்கி வச்ச பூண்டையும் போட்டுடலாம். இப்போ கறிவேப்பிலை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பூண்டு கொஞ்சம் ஃப்ரை ஆனதும் வெங்காயம் போட்டுடலாம். இப்போ சால்ட்டு கொஞ்சம் போட்டுடலாம். சால்ட்டு போட்டுட்டோன்னா வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரம் ஃப்ரை ஆகிடும். இப்போ தக்காளி ஆட் பண்ணிடலாம். மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுடலாம். வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கழுவி வச்ச முருங்கைக்காவை போட்டுடலாம். முருங்கைக்காய் நல்லா எண்ணெயிலே ஃப்ரை ஆகட்டும் ஒரு 5 நிமிஷம். இப்போ 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுடலாம். இப்போ தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. முருங்கைக்காய்லாம் நல்லா வேகணும். அதனால் கொஞ்ச நேரம் மூடி போட்டு வச்சிடலாம். முருங்கைக்காய்லாம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதில் வேக வச்ச பருப்பை நம்ம ஆட் பண்ணிடலாம். சாம்பார் நல்லா பாயில் ஆகிட்டுருக்கு. இப்போ நம்ம இதில் கரைச்சி வச்ச புளியை சேர்த்துடலாம். புளி சேர்த்ததும் ஒரு 5 நிமிஷம் நல்லா பாயில் ஆகட்டும். மாங்காய் சேர்க்கறதுனால புளி கொஞ்சமாகவே ஊற்றலாம். இப்போ நம்ம இதில் எடுத்து வச்சுருந்த மாங்காவை போட்டுடலாம். மாங்காவை போட்டதுக்கப்புறம் ஒரு 3 நிமிஷம் பாயில் ஆனாலே போதும், இல்லைனா மாங்காய் குழஞ்சிடும். நம்ம அந்த ஆஃப் பண்ண சூட்லேயே நல்லா பாயில் ஆகிடும். இப்போ நம்ம கடைசியாக பெருங்காயத்தூள் போட்டுடலாம். இப்போ நம்ம பெருங்காயத்தூள் போடுறதுனால சாம்பார் ரொம்ப வாசனையாக இருக்கும். அவ்வளோதாங்க, சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். டேஸ்டியான சாம்பார் ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம சுடசாதத்தில் போட்டு இதை சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும்.
நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.